நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் 8 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 8 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கறவத்திறன் வாய்ந்த மாடுகள்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பெரிய சைஸ் மாடுகள், கறவை கேரண்டி கொண்ட மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் பூரா நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல தரமான மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த 8 மாடுகளோட தகவல் அனைத்துமே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலுமே பாருங்கள். முதலாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு ஹச்சப் மாடு தான். போடியில் நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல கறவத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கன்று ஈன்றக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல சைனிங்காக மாடு, நல்ல பெருவெட்டு மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வீடியோவில் பார்க்கறதோட மாடு நேரில் வந்து பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. அசால்ட்டாக 20 லிட்டர் வரலையும் கறவத்திறன் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் சூப்பர் குவாலிட்டி, டாப் குவாலிட்டி ஜெர்சி சொல்லலாம். நல்ல பெருங்கறவைத்திறன் வாய்ந்த மாடு, அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போகிறக்கு இது ஒரு 10 நாட்கள் எடுத்துங்க. 20 லிட்டர் சொல்லாமல் கறக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நல்லா முகலட்சணமான மாடு. இது மாடுங்கனால தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். பால் தரெல்லாம் அருமையாக அமைஞ்சிருக்குது. எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண்மீன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தண்ணி தவல்லாம் வைக்கத்தான் முடியாது. இந்த மாடுகளுக்கெல்லாம் தண்ணி தவல்லாம் நல்லா அருமையாக எடுத்துக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாடு அசால்ட்டாக 20 லிட்டர் வரையும் கெப்பாசிட்டி கொண்ட மாடு. 20 லிட்டர் உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா தாராளமாக 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம 3ஆவது பார்க்கக்கூடிய மாடு ஹச்சப் மாடு தான். மடி செட்டு பயங்கரமாக இருக்குது. நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு. 9 மாதம் சினையாக இருக்குது. இது ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல கருங்காம்பில் நல்ல பெரிய மடி செட்டு கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. எப்படியா இருந்தாலும் ஒரு 10 to 5 நாட்கள் பக்கம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடுகள்லாம் பண்ணைகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்லாம் பெருங்கறவை மாடு, அசால்ட்டாக 20-25 லிட்டர் வரையும் கறவை கொண்ட மாடுங்கிறதுனால பண்ணைகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகள், மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள், எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும். நீங்கள் வீடியோவில் பாருங்கள். கயிறை கட்டி விட்டு அது பேசாமல் விட்டு மேய்ச்சி விட்டுருக்காங்க. பண்ண மாடுகள் கிடையாது. கயிறை கட்டி விட்டு அதை மாதிரி காட்டில் மேய்ஞ்சிட்டாலே இது பார்த்தீங்களா எவ்வளோ மேய்ச்சல் முறையெல்லாம் அருமையாக இருக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி 4 ஆம்பு நல்லா சீராக இருக்குது. மிஷின் கறவைக்கு ஏற்ற மாடுகள், கை கறவையாக இருந்தாலும் சரி, மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஹச்சப்பும் நல்ல பெரிய சைஸ் ஹச்சப்பு தான். அருமையான மடி செட்டு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 10 to 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 18 லிட்டர் அசால்ட்டாக கொடுக்கும் அந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நோட் எடுத்து கட்டுறாங்க. அந்த மாட்டுக்கு 18 லிட்டர் தாராளமாக கேரண்டி. ரத்த சேவலையில் மாடு வேறு லெவலில் இருக்குது. 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 காம்பு நல்லா சீராக இருக்குது. இந்த மாடெல்லாம் மிஷின் கறவைக்கு போடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஈத்து மாடுக்குனால நாலாயிரமாக கறவை எதிர்பார்க்கலாம். தண்ணி தவளை நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு. நேரில் வாங்க. விலையை பொறுத்தவரை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. எல்லா மாட்டுகளுக்குமே அனுசரிப்பு உண்டு. ஒவ்வொரு மாட்டோட ரேட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஹச்சப் மாடு தான். மாடு வந்து இது 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இது கண்ணு போடுறதுக்கு இது ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். சுழித்த உருளாத மாடுங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். அசால்ட்டாக 20 லிட்டர் வரையும் கறவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படியே நல்லா ரோஸ் காம்பில் அருமையாக இருக்குதுங்க மாடு. எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு. பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு. இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு. வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா. அப்படி எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு. நல்ல பெரிய சைஸ் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 3ஆம் ஈத்து மாடு. பல் வந்து கடைப்பல். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இது கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். உங்கள் பாவனை முறை சேர்ந்துச்சுன்னா நேரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோ போட்டிங்கன்னா தாராளமாக 20 லிட்டர் ஷுவராக கறக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஹச்சப் மாடு தான். இதுவும் பெருங்கறவைத்திறன் வாய்ந்த மாடு. அதிக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நல்ல மடி செட்டோடு இருக்கக்கூடிய மாடு. இன்னும் ஒரு 15 நாட்கள் பக்கம் 10 to 15 நாட்கள் பக்கம் தாராளமாக பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க. தேவைப்படும் நபர்கள் நேரில் வாங்க. 10 மாடுகள் இருக்கிற பக்கம் நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பிடித்த மாடுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இப்போ 1 மாடுகள் 2 மாடுகள் இருக்கிறப்ப நம்ம இந்த மாடுகள் தான் எடுக்கணும்
நமக்கு தேவையான மாடுகளை நம்மளால் எடுக்க முடியாது. 10 மாடுகள் இருக்கிற பக்கம் நம்ம ஒரு 4, 5 மாடுகள் ஜோடியாக தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. இந்த மாடெல்லாம் நல்ல கருங்காம்பு மாடுங்க, நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. இது நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போய் அடாப்ட் பண்ணிக்கும், தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுத்துக்கும். 3ஆம் மீத்து மாடு தான், பல் கடைப்பல் தான், இன்னும் ஒரு 10 to 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு 3ஆம் மீத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாள் to 1 வாரம் டைம் எடுத்துக்கும். நல்லா கன்று ஈன்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா போட்டு சினையில் தான் இருக்குது மாடு, நல்லா சைனிங்கான மாடுங்க, நல்லா பளபளப்பாக மின்னுது பாருங்கள். அதனால் போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல் வந்து கடைப்பல்லுங்க. அதனால் தாராளமாக கேட்ட உங்கள் பணத்துக்கு தாராளமாக கேரடி தர்றாங்க. ஏன்னா சொன்ன மாடுகள் பூராமே நல்ல தரமான மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் சைட்டை போய் விசிட் பண்ணி மாட்டோட உடலமைப்பு எப்படி, காம்போவில் எப்படி, சுழித்தவர் எப்படி, மாடு எந்த அளவுக்கு பெரிய சைஸ் மாடு, நடுத்தரமான மாடா, மீடியம் சைஸாக மாடுன்னு நீங்கள் பார்த்து ஒவ்வொரு மாட்டையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க அப்படி தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சு. எப்படி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஹச்சப் மாடு தான். இதுவும் 3ஆம் மீத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு, ஒரு 18 20 லிட்டர் வரையும் ஷுவராக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சு. அப்படி இப்போ நம்ம ஓவரால் பார்த்துட்டு இருக்க மாடுகள் பூராமே 3ஆம் மீத்து மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாடுகள் 2ஆம் மீத்து மாடுகளும் இருக்குது. ஆனால் நீங்கள் தாராளமாக நேரில் போய் பாருங்கள். எல்லா மாடுகளுமே நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு, 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு, எல்லாமே பெரிய சைஸ் மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. முகலட்சணமான மாடுகள், கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பண்ணையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, இல்லைன்னா ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா தாராளமாக இவரோட சைட்டை விசிட் பண்ணுங்கள். தேவையான மாடுகளை அலையாமல் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட்